வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சற்று முன் தங்கத்தோட விலை நல்லா கடுமையாக சரிஞ்சிக்கிட்டு வருது. ஸோ இது கடந்த ஒரு 2 மாதங்களில் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னே சொல்லலாம். அதோடு சேர்ந்து வெள்ளியோட விலையும் சரிஞ்சிட்டு வருது. நமக்கு இன்னொரு ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மக்கள் கொஞ்சம் ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆர்வம் இப்போ சரியான நேரமா, அல்லது இன்னும் தங்கத்தை இன்னும் இறங்க விட்டுட்டு அப்புறமா வாங்குறது இன்னும் சரியாக இருக்குமா அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவோட இறுதியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தங்கம் எவ்வளோ தூரம் சரிஞ்சிருக்கு, அப்புறம் எவ்வளோ தூரம் சரியறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது, அப்புறம் இறுதியாக நிபுணர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம இந்த வீடியோவை ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே பார்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவோட இறுதியில் நிபுணர்களோட கருத்து, அதாவது பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கலாம். அதுக்கு முன்னாடி தற்போதைய சரிஞ்சிருக்கிற வெள்ளி மற்றும் தங்கத்தோட விலை பார்த்துக்கலாம். தற்போது வெள்ளி விலை ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ₹73.65 அப்படிங்கிற விலையில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு கிலோவை பொறுத்தளவு 73,650 அப்படிங்கிற விலையில் சேல்ஸ் ஆகுது. இது ஒரே நாளில் கிட்டத்தட்ட கிலோவுக்கு ₹1,450 அப்படிங்கிற விலையில் சரிஞ்சிருக்கு. 24 கேரட் ஒரு கிராமோட தற்போதைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 4,749 அப்படிங்கிற விலையில சேல்ஸ் ஆகுது. இது கடந்த 53 நாட்கள், கிட்டத்தட்ட 2 மாதங்கள்ல இல்லாத ஒரு சரிவு அப்படின்னே சொல்லலாம். இதுவே சவரனை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 37,992 அப்படிங்கிற விலையில சேல்ஸ் ஆகுது. இது பார்த்தீங்க அப்படின்னா 38,000 அப்படிங்கிற சப்போர்ட்டை உடைச்சு 37,000 அப்படிங்கிற சப்போர்ட் குள்ள நுழைஞ்சிருக்கு. ஸோ இன்னும் அதிகமாக இறங்கிச்சு அப்படின்னா மேற்கொண்டு நம்ம நினைக்கிற விலையை விட கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நம்ம எல்லாருமே ரொம்ப பிரியமாக யூஸ் பண்ணக்கூடிய, வாங்க நினைக்கிற எல்லாருமே ஆல்ரெடி வச்சிட்டு இருக்கிற 22 கேரட் ஆபரண தங்கத்தோட ஒரு கிராம் விலை தற்போது ₹4,365. ஓகேங்களா. ஸோ இதுவுமே கடந்த 2 மாதங்களில் இல்லாத ஒரு லோ அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஒரு மாதமாக ஏறிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ இறங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, உலகம் முழுவதும் அப்படின்னே சொல்லலாம். உலகம் முழுவதும் அவங்களோட பொருளாதாரம் ஓரளவு முன்னேறிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன்ஸ் உடனுக்குடன் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால தங்கத்திலான முதலீடு உடனே பெரிய ரிட்டர்ன் கொடுக்காது அப்படிங்கிறத அவங்க நம்பி தங்கத்திலான முதலீடை வெளியே எடுக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் தான் இப்போ விலையில் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ ஒரு சவரனை பொறுத்தளவு 34,920 அப்படிங்கிற விலையில் சேல்ஸ் ஆகுது. சவரன் கிட்டத்தட்ட ₹7,040 மேலே சரிஞ்சிருக்கு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை நம்ம பார்க்கும் பொழுது, தங்கம் இப்போது நல்ல இறக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 3-4 மாதங்களுக்கு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தங்கம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கக்கூடிய தொகையை முழுமையாக இன்வெஸ்ட் பண்ணாமல் பகுதியாக பிரித்து நீங்கள் தங்கம் வாங்குவது சிறந்தது அப்படிங்கிறது அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க.